அனுமதியற்ற மனைப்பிரிவு அன்ஆத்தரைஸ்ட் லேஅவுட். உங்களுடைய அனுமதியற்ற மனைப்பிரிவு 2016 அக்டோபருக்கு முன்னாடி உருவான ஒரு மனைப்பிரிவு. அதில் வந்து 2 நபர்கள், உதாரணத்துக்கு வந்து ஒரு 4 ஏக்கர் வந்து நீங்கள் 2 நபர்கள் சேர்ந்து, அதாவது 2 ஓனர் சேர்ந்து வந்து பார்ட்னர்ஷிப்பில் வந்து ஒருங்கிணைஞ்சு வந்து ஒரு அனுமதியற்ற மனைப்பிரிவு உருவாக்கி 2016 அக்டோபருக்கு முன்னாடியே நீங்கள் விற்றுக்கிட்டே வரீங்க. இப்போ வந்து விற்கப்பட்ட மனைகள் ரைட்டு, விற்கப்படாத மனைகளுக்கு இப்போ வந்து அனுமதி கோரி மாவட்ட நகர் ஒருங்கிணைப்பகத்தில் விண்ணப்பம் அளிக்கணும் முடிவு செய்கிறீங்க. 2 பார்ட்னர்ஸும் 2 உரிமையாளர் சேர்ந்து பேசும்போது இல்லை ஏன் ஒரு உரிமையாளர் சொல்கிறாரு, எனக்கு இருக்கக்கூடிய ஒரு 2 ஏக்கர் விற்றுட்டீங்க, மீதி 2 ஏக்கர் இருக்குது 4 ஏக்கரில், உங்களுக்கு 1 ஏக்கர் இருக்குது, எனக்கு ஒரு 1 ஏக்கர் இருக்குது, ஆனால் அந்த 1 ஏக்கரை நான் இப்போ வந்து அனுமதி பெற எனக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு உண்டான பாகத்தை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிங்கன்னா அப்போ வந்து அது வந்து நாட் டு அப்ளை அப்படின்னு போட்டு, அதாவது இப்போதைக்கு நான் வந்து அனுமதி பெற விரும்பலை, இப்போதைக்கு நான் என் கைவசம் உள்ள பகுதியை விற்க விரும்பலை அப்படின்னு ஒரு உரிமையாளர் சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு உரிமையாளர் வந்து நான் இப்போ விற்றே ஆகணும், எனக்கு வந்து என் கைவசம் உள்ள மனைகளுக்கு வந்து நான் அனுமதியற்ற மனைப்பிரிவு மூலம் நான் ஒப்புதல் பெறணும் அப்படின்னா, ஸோ இன்னொரு உரிமையாளருக்கு பாத்தியப்பட்ட கைவசம் உள்ள பகுதியான அந்த 1 ஏக்கரை நாட் டு அப்ளை அப்படின்னு கோடிட்டு அந்த வரைபடத்தில் சொல்லி மீதமுள்ள உரிமையாளர் தாராளமாக வந்து நீங்கள் விண்ணப்பம் அளிக்கலாம். ஆனால் சம்மந்தப்பட்ட மனைப்பிரிவில் வரக்கூடிய சாலைகளை அனைத்தையும் வந்து நீங்கள் தானம் கொடுக்கணும். ஏற்கனவே விற்கப்பட்ட மனை உரிமையாளர் வந்து லோக்கல் பாடிக்கு உள்ளாட்சிக்கு தானம் கொடுத்துட்டாரு, அதனால் கொடுக்க வேண்டியதில்லை, கைவசம் உள்ள பகுதிகளுக்கு மட்டும் நான் கொடுத்தா போதும்னு சொல்ல முடியாது. நீங்கள் ஜியோ 100 படி டோட்டலாக மனைப்பிரிவில் அமையும் சாலைகள் அனைத்தும் அந்த 2 உரிமையாளர் வந்து நீங்கள் வந்து கையொப்பமிட்டு வந்து தானம் செய்யணும். அந்த 2 உரிமையாளர் ஒரு உரிமையாளர் என்னோட கைவசம் உள்ள பகுதியை என்னோட மனைகளை வந்து நான் விற்க விரும்பலை, அதனால இப்போதைக்கு நான் வந்து வரைமுறைப்படுத்த வந்து எனக்கு விருப்பம் இல்லைன்னா நாட் டு அப்ளைன்னு போட்டுட்டு நீங்கள் சம்பந்தப்பட்ட நகர் ஒருங்கிணைப்பு இயக்ககத்தில் விண்ணப்பம் அளித்து அனுமதி பெற்றுக்கணும்.